Hi friends, இந்த வீடியோல நம்ம jQueryல get method and post method இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படினு சொல்லி பாப்போம். ஒரு சர்வர்ல ஒரு டேட்டா இருக்குன்னு வெச்சுங்க. அந்த டேட்டாவை கெட் பண்ணி நம்மளோட பேஜ்ல அப்டேட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம get method யூஸ் பண்ணிக்கலாம். அதே சர்வருக்கு வந்து நம்ம ஒரு டேட்டா சென்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து post method அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சர்வர்ல ஒரு நேம் லிஸ்ட் இருக்குன்னு வெச்சுங்க. அந்த நேம் லிஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா கெட் பண்ணி நம்ம பேஜ்ல அப்டேட் பண்ணிக்கணும் அப்படினா அதுக்கு நம்ம get method யூஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த நேம் லிஸ்ட்ல நமக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுக்கிற கீவேர்டுக்கு மேட்ச் ஆகுற நேம்ஸ் மட்டும் வேணும் அப்படினா நம்ம post method யூஸ் பண்ணி என்ன கீவேர்டோ அதை சென்ட் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆன ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணிக்க முடியும். இப்போ இத வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ இதல பாருங்க நான் test.php அப்படின ஒரு ஃபைல் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு நேம் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். $names equal ஒரு அரே கொடுத்துக்கறேன். இப்போ இந்த அரேக்குள்ள நம்ம நேம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ராம், டாம், பாலா. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு நேம் லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில இருக்க வேல்யூஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம for each லூப் யூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். for each $names as $name. இந்த லூப் ரன் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேமும் வந்து நமக்கு $name அப்படிங்கற வேரியபிள்ல கிடைக்கும். இப்போ இத வந்து நான் எக்கோ யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எக்கோ இது வந்து செப்பரேட்டா ஒவ்வொரு லைனும் நம்ம தனித்தனியா வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரேக் டாக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு நேம் லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இத வந்து get method யூஸ் பண்ணி எப்படி கெட் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ இந்த நேம்ஸ்லாம் வந்து நம்ம கெட் பண்ணி ஒரு divக்குள்ள பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு div tag கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த divக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். res அப்படிங்கற ஐடி கொடுத்துக்கிறேன். இப்போ get method யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் $.get அப்படினு கொடுத்துக்கங்க. இப்போ இதல வந்து ஃபர்ஸ்ட் சர்வரோட URL கொடுக்கணும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வந்து test.php அப்படிங்கற பேஜ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இப்போ இந்த பேஜோட நேம் நான் URL-ஆ கொடுத்துக்கிறேன். test.php. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து callback function. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நமக்கு அந்த டேட்டா பாத்தீங்கன்னா வந்து பாராமீட்டரா கிடைக்கும். நான் டேட்டா அப்படினு கொடுத்து கெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டாக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த test.php குள்ள இருக்கிற எக்கோ ஆகற எல்லா ரெக்கார்ட்ஸுமே நமக்கு கிடைச்சிரும். இப்போ இத வந்து நம்ம இந்த divக்குள்ளார பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் div கெட் பண்ணிக்கிறேன். $as res.html data அப்படினு கொடுத்துக்கிறேன். இத சேவ் பண்ணி ரன் பண்றேன். இப்போ இதல பாருங்க நமக்கு இந்த பேஜ்ல எக்கோ ஆன எல்லா நேமுமே வந்து நமக்கு இந்த divக்குள்ளார பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு சர்வர்ல இருந்து டேட்டாவை வந்து நம்ம கெட் பண்ணனும் அப்படினா அதுக்கு இந்த get method யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம post method எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ post methodக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுக்க போறோம். அந்த டெக்ஸ்ட்ல வந்து நான் நேம் டைப் பண்ண போறேன். இப்போ அதுல கொடுக்கிற அந்த கீவேர்டுக்கு மேட்ச் ஆகுற நேம்லாம் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ இதல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இன்புட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். input type equal text. இதுக்கு ஐடி பாத்தீங்கன்னா வந்து txt அப்படினு கொடுத்துக்கிறேன். இப்போ இதல பாத்தீங்கன்னா வந்து நான் சப்போஸ் r ன்னு டைப் பண்றேன் அப்படினா அந்த r வந்து எந்தெந்த நேம்க்குள்ள இருக்கோ அந்த நேமை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போறோம். இப்போ இதுல வந்து நம்ம டைப் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகணும். அதுக்காக இந்த இன்புட்க்கு வந்து நான் key up event கொடுத்துக்கிறேன். அந்த key up event பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த இன்புட்ல டைப் பண்ணிட்டு அந்த கீயை ரிலீஸ் பண்ணும்போது ட்ரிகர் ஆகும். $as txt அந்த இன்புட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம key up event கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாம என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணுமோ அதை கெட் பண்ணி ஒரு வேரியபிள்க்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ a அப்படிங்கற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு $this.val. அப்ப நம்ம என்ன டைப் பண்றோமோ அந்த டைப் பண்ற வேல்யூ பாத்தீங்கன்னா அந்த a அப்படிங்கற வேரியபிள்க்குள்ள ஸ்டோர் ஆயிடும். இப்போ இத பாத்தீங்கன்னா நம்ம post method யூஸ் பண்ணி எப்படி நம்ம சர்வருக்கு சென்ட் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் post method யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுனா $.post அப்படினு கொடுத்துக்கங்க. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாம சர்வரோட URL கொடுக்கணும். இப்போ நம்ம test.php பேஜுக்கு தான் அனுப்ப போறோம். அந்த பேஜோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். கமா. இப்போ அடுத்த பாராமீட்டர் வந்து நம்ம சர்வருக்கு சென்ட் பண்ற டேட்டா கொடுக்கணும். இப்போ இதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைப் பண்ற டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அத தான் வந்து சர்வருக்கு சென்ட் பண்ண போறோம். கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கங்க. இப்போ இதல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம txt அப்படிங்கற ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து அதுல தான் வந்து நம்ம டைப் பண்ண வேல்யூ சென்ட் பண்ண போறோம். :a. இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு txt அப்படிங்கற இண்டெக்ஸ்ல சென்ட் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து callback function. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நமக்கு அந்த பேஜ்ல எக்கோ ஆகற ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் கொடுத்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா அப்படிங்கற வேரியபிள்க்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த சர்வர் பேஜ்ல எக்கோ ஆகற ரெக்கார்ட் கிடைச்சிரும். இப்போ இத வந்து நம்மளுடைய இந்த divக்குள்ள வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். $as res.html
இந்த டேட்டாவை வந்து அந்த டிவுக்குள்ளார பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சென்ட் பண்ணுற அந்த டேட்டாவை எப்படி PHPயில் கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த test.php பேஜில் நம்ம போஸ்ட் மெத்தடில் அனுப்புகிற எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா $_post அப்படிங்கிற அரேக்குள்ளே தான் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம அந்த சென்ட் பண்ண இண்டெக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் $txt அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன டைப் பண்ணமோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். இப்போ அந்த வேல்யூ இங்கே இருக்கிற நேமுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த நேமை மட்டும் நம்ம எக்கோ பண்ண போகிறோம். மற்ற நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து நான் எம்டியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இஃப் $txt not equal empty. இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபார் ஈச் லூப் கொடுத்துக்கலாம். இந்த ஃபார் ஈச் லூப் ரன் ஆகும்போது நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நேம் கிடைக்கும். இப்போ இந்த நேமை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து stripos அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த நேமுக்குள்ளார வந்து எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அதனோட பொசிஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இதில் வந்து strpos ஒன்று இருக்குது, stripos அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ stripos என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து இக்னோர் பண்ணிவிடும். ஸ்மாலாக இருந்தாலும் சரி கேப்ஸ் இருந்தாலும் சரி நமக்கு அதை இக்னோர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நம்ம நேம் கொடுத்துக்கணும். நம்ம எதில் செக் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுத்து செக் பண்ணுறோமோ அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ txt அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நேமுக்குள்ளார நம்ம கொடுத்த txt வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் வந்து நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் அதில் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இதை வந்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இஃப் இது வந்து நாட் ஈக்குவல் ஃபால்ஸான்னு செக் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபால்ஸாக இல்லை அப்படின்னா மட்டும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம மேட்ச் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வரும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த நேம் வந்து நமக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது மீனிங். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார அந்த நேமை வந்து நான் எக்கோ பண்ணிக்கிறேன் $name. இப்போ இதை வந்து நம்ம செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரேக் கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் ஆர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ ஆர் வந்து எந்தெந்த நேமுக்குள்ள இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ ஏ வந்து எந்தெந்த நேமுக்குள்ள இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryயில் கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.